தம்பிங்களா, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ, சேல்ஸ்ல இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ, கடை வச்சிருக்கீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னன்னா, மந்த் எண்டு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நேத்து வந்து நீங்க கணக்கு பார்த்தீங்களா? இந்த மாசம் போன மாசத்தை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்காங்கன்னு இது யாருமே நம்ம பார்க்கறது இல்லை. சேல்ஸ்ல வரவு செலவு எவ்வளோ பணம் வந்துச்சு கடையில, பிஸ்னஸ்ல, கார்பரேட்லாம் பாருங்க, நேற்று கணக்கு முடிச்சு இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் போர்டு மீட்டிங் போடுவாங்க. எதனால் வந்துட்டு குறைஞ்சிருக்கு, அதிகமாக இருக்குது, அடுத்து நம்ம வந்து இன்னும் என்னென்ன ஏரியா கவனம் செலுத்தணும், ஆர்என்டியில் பண்ணணுமா, நெட்ஒர்க்கிங்கில் பண்ணணுமா, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணணுமா, சப்ளை செயின் ரெடி பண்ணணுமா, ப்ராடக்ட் ஏதாவது கொண்டு வரணுமா, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தனி நபர், இப்போ என்னுடைய டீம்லேயே பார்த்தா நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. எதனால் நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கோல்ஸ் சொல்கிறேன்ல, ஏன் அந்த இலக்கு நடக்கலைன்னா 12 பாயிண்ட்டு. கிளாரிட்டி இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கிளாரிட்டி இல்லை. அது டெய்லி காலையில் உட்காந்து ஒரு அஃபர்மேஷனாக எழுதுறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. 30ஆம் தேதினா 30ஆம் தேதி வரைக்கும் இழுக்கக்கூடாது, 25ஆம் தேதியை முடிச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரியான நாலேஜ், ஸ்கில் இல்லை, அப்டக்கிள், நிறைய தடைகள். என்ன தடை? நேரம், பணம் பிஸ்னஸில் போடுறது இல்லை, அறிவு திறமையை வளர்த்திக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. தியரி ஆஃப் கன்சைன் 80% நம்மகிட்ட தான் இருக்குது. ப்ராப்ளம், அப்டக்கிள்ஸ். ஸோ ஆறாவது வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ண நமக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுவா? நம்ம டீம் பீப்புள், நம்மளுடைய லீடர்ஷிப்பு, நம்ம ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லாரும். சார் இந்தாங்க, ஒரு வெயிட் குறைக்கிற கேம்ப் பண்ணுறோம், 5 ரோடு வந்து பார்க்குறீங்களா? 3 டே ட்ரையலு, 3 நாள் ட்ரையல் இருக்கு. நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்லுவோம் அந்த பாப்பாவை.